நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த கிருஷ்ணாவை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தது. ஆனா அதுக்குள்ள போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். இல்லைன்னா இப்ப அந்த பொண்ணோட பணத்தை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. நீ என்னடா பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க? ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு போய் நீ கத்திய காட்டி மிரட்டி இருக்க. இந்த கேஸுக்கு நீ 6 வருஷம் ஜெயில இருந்திருக்கணும். நல்ல விதமா கேட்டிருந்தா கூட அவங்க கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க வக்கீல் சார். கத்தியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களும் கொஞ்சம் பயந்தாங்க. அவங்களும் பயந்து போய் கிருஷ்ணாவோட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றதா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள தான் நாங்க மாட்டிக்கிட்டோம். அவளை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? எல்லாமே அவங்க ஊர்ல இருந்து இங்க அவங்க சந்திரிகாவோட ஊருக்கு வந்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அரசியல்வாதியோட வீட்டுல இருந்து அவ எங்க போனாங்கிறத நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. இந்த ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு தேடி கண்டுபிடிக்க போறியா? முதல்ல நீ வெளியில வா, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, அந்த கிருஷ்ணா பொண்ணோட போட்டோ கூட எனக்கு கிடைச்சிருச்சு. போட்டோ கண்டுபிடிச்ச எனக்கு ஆளை கண்டுபிடிக்கிறது சிரமமா என்ன? போட்டோவா? எங்க அது? அது என்னோட மொபைல்ல இருக்கு. அந்த மொபைலை தான் போலீஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அது அவங்களோட கஸ்டடியில இருக்கு. மொபைல் திரும்ப கிடைச்சதுன்னா நீ பண்ண புண்ணியம்னு நினைச்சுக்கோ. சில போலீஸ்காரங்க இருக்கானுங்க, அவங்கள மாதிரி திருட இப்ப இருக்கிற திருடங்களால கூட முடியாது. இல்ல, அது கிடைக்கும். அப்படி அது போனாலும் வேற போட்டோவை நாங்க வாங்கிடுவோம். போதும், அந்த பொண்ணோட போட்டோ கிடைச்சாலே போதும். அவ எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுற விஷயத்த நாங்க ஏத்துக்கிறோம். அது இருக்கட்டும், போலீஸ் எங்களை பத்தி கேட்டப்ப நீ ஏதோ எங்களை போட்டு கொடுக்கலையே. என் தலையே போனாலும் உங்க பேரை சொல்வேனா என்ன? இந்த நாகப்பனை போலீஸ் பிடிக்கிறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைல்ல. உங்களை இங்க வெளியே எடுக்க நாங்க ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், சுகந்தன். அவர் தேவையான எல்லாம் பண்ணிடுவார். வெளியே வந்த உடனே கிருஷ்ணா போட்டோவோட நேரா எங்க அம்மா பார்க்க வந்துடணும். சரி, போலாம். இந்த கணக்கு சரியாவே வர மாட்டேங்குதே. என்னாச்சு 10 மணி தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க? நான் நம்ம எஸ்டேட்டோட கணக்க பார்த்துட்டு இருக்கேன். லாபத்துல முக்காவாசி வேலை செய்யறவங்களுக்கு தான் கொடுக்கறோம். சம்பளம், போனஸ், பிஎஃப், இஎஸ்ஐன்னு அப்பா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தான். கை நிறைய காசு கிடைக்குது. நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது அவங்களுக்கு கவலையே இல்ல. அதுதான் மனிதனுடைய சுபாவம் 10 மணி. முதலாளியோட பார்வையில தொழிலாளிகளோட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எப்படியாவது முதலாளி ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சரி, அதை விடு. ஜெகனும் வக்கீலும் போனதுக்கு அப்புறம் எந்த தகவலும் வரலையே 10 மணி. ஒருவேளை அவங்களையும் போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்களோ? இல்ல, கால் பண்ணி சொல்ல முடியாத நிலைமையில இருப்பாங்க. மத்தபடி அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த காரணமும் இல்லைல்ல. இவங்களுக்காக தான் பிரச்சனை பண்ணேன்னு அந்த நாகப்பன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கணும். அந்த நாகப்பன் அப்படியெல்லாம் நம்மள போட்டு கொடுக்க மாட்டான். இங்க பாரு, ஒரு கார் வருது. வருது ஜெகன் தான் நான் நினைக்கிறேன். அம்மா, மருந்து.
எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, தாகமா இருக்கு. ம். அங்க போனதுக்கு அப்புறம் நீயே ஃபோன் கூட பண்ணல? மா, என்னோட மொபைல்ல சார்ஜ் போயிடுச்சுமா. கார்ல வச்சு தான் சார்ஜே போட்டேன். அது இருக்கட்டும், போன விஷயம் என்னாச்சு? சரி, போய் என்ன பண்றது? நாகப்பனியும் உங்க ஆளுங்களையும் உள்ள வச்சிருக்காங்க. அவனுங்க வெளியே வர 7 நாள் ஆகும். அவனுங்கள நீ பாத்தியா? பார்த்தோம், ஜெயிலுக்கு போய் பார்த்தோம். நல்ல வேளை அவனுங்க போலீஸ் கிட்ட எதையும் உளரல. ஒரு சொத்தை பத்தி பேச மட்டும்தான் அங்க போனதா அவனுங்க சொல்லியிருக்கானுங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாகப்பன் வாயை திறக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் ஒரு குட் நியூஸ் இருக்கு. நாகப்பனுக்கு அந்த கிருஷ்ணாவோட போட்டோ கிடைச்சிருக்கான். ஏன் இப்படிலாம் பண்ற? என்ன வேடிக்கை பார்த்துட்டு வரியா? எடுத்துட்டு போ. நீ அந்த போட்டோ விஷயத்தை சொல்லு ஜகா. போட்டோலாம் கிடைச்சிருக்கு. அது அந்த நாகப்பனுடைய மொபைல்ல இருக்கு. ஆனா மொபைல் போலீஸோட கையில. அந்த மொபைல் கிடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லையா? ஒருவேளை கிடைச்சிருந்தா அந்த நாகப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிச்சு நம்ம கொன்னே போட்டிருக்கலாம். அதுக்கு எந்த வழியும் இல்லம்மா. நாகப்பன் திரும்ப வெளியே வரும்போது தான் அதை கொடுப்பாங்க. அதுக்கு இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். நாகப்பன் அந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொன்னானா? அதாம சொல்லவே இல்ல. நீ கேட்கல, அதான் உண்மை. இங்க பாருங்கம்மா, நான் அவனை சப்ஜெக்ட்ல போய் தான் பார்த்தேன். அங்க வச்சு ரகசியம் எல்லாம் பேச முடியாது. போதும். கஸ்தூரி ஏன் சாப்பிட வரல? நீ போய் அவளை கூப்பிடலையா? கூப்பிட்டேன், இப்போ வரேன்னு சொன்னா. நான் கூப்பிட போனப்போ என்னை திட்டி விட்டு அனுப்பிட்டாங்க. இதோ வந்துகிட்டு இருக்காளே. உனக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஓ, முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரியான நேரத்துக்கு நாம சாப்பிடணுமா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடலைன்னா அது நமக்கு கெடுதல். சாப்பிடுமா. ஒருத்தர் உன்கிட்ட பிளேட் எடுத்து வைன்னு சொல்லணுமா?
என்னாச்சு? எனக்கு போதும்மா. நீ எதுவுமே சாப்பிடலையே. எனக்கு பசிக்கல. காலையில சாப்பிடலனா எப்படிமா? பசிக்கலன்னா என்னால எப்படி சாப்பிட முடியும்? அம்மா, ம். கஸ்தூரி பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேம்மா. வெளியில போய் வாந்தி எடுக்கிறாங்க. ஆ, வாந்தி எடுக்கிறாளா? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. சாப்பிட்டது ஒத்து வரலம்மா. ஆனா நீதான் எதுவுமே சாப்பிடலையே. அந்த குழம்பு கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வாசனை பார்த்ததும் எனக்கு வாந்தி வந்துருச்சு. அது எப்படி? இவ தானே சமைச்சிட்டு இருக்கா. இனிமே நாய்க்கும் பூனைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும். நீ வா, நம்ம வைத்தியர்கிட்ட போயிட்டு வரலாம். வாந்தி நிக்கிறதுக்கு அந்த ஆள் ஏதாவது மருந்து கொடுப்பாரு. நாம இப்பயே போயிட்டு வரலாம். அட வேண்டாம்மா, இதுக்காக அவர் இருக்கிற இடம் வரைக்கும் போக வேண்டாம். அப்பனா அந்த ஆளை இங்க வர சொல்லட்டுமா? வேண்டான்னு சொல்றேன்ல. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த வைத்தியரையும் நான் பார்க்க விரும்பல. நெல்லு, சாப்பிட வேண்டாமா? அந்த குழம்பு வேண்டானா வேற ஏதாவது செய்ய சொல்றேன். வேண்டாம். இங்க பாரு, வெறும் எக் அவிச்சு தர சொல்லவா? வா, சாப்பிட்டு போ. வேண்டாமா, எனக்கு பசிக்கவே இல்லம்மா. காலையில சாப்பிடாம வெறும் வயித்தோட இருந்தா என்ன அர்த்தம்? சரி, அந்த டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு போறியா? நான் வேண்டான்னு சொல்றேன்லம்மா. எனக்கு பசிக்கும் போது நானே வந்து சாப்பிடுறேன். உனக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? என்ன காய்ச்சல் அந்த மாதிரி? இல்ல, காய்ச்சல் எதுவும் இல்ல. எனக்கு தலை வலிக்குது, நான் போய் படுக்கிறேம்மா. கஸ்தூரி, உனக்கு தைலம் ஏதாவது வேணுமா? வேண்டாம். சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. நான் என்னதான் பண்ண முடியும்? தெரியல, என்ன குழம்பு நல்லா இல்லைங்கிறா. இல்ல, குழம்பு நல்லா தானே இருக்கு. அவ சும்மா சொல்லிட்டு போறா. அவளுக்கு வேண்டாமாமா, பசி இல்லையா. பசிக்கிறப்போ வந்து சாப்பிடட்டும். ஊட்டி விடுறதுக்கு இவ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நீ அந்த வைத்தியரை வர சொல்லி கொஞ்சம் செக் பண்ணா என்ன? இல்லைன்னு, அவர் வர்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா தலைவலி தான் போல. அவ தூங்குனா சரியா போயிடும்னு. அவ சொல்றத நீ அப்படியே கேக்குற. நல்லது. நீ இப்படி ஒரு முட்டாளா இருக்கியே பத்மினி. எனக்கு என்னன்னா இது ஒரு தலைவலி மாதிரி தெரியல. மணி என்ன, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பத்மினி, இந்த வயசுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே எந்த விஷயமே இல்லாம காலையில எழுந்த உடனே வாந்தி எடுக்கிறங்கிறது பல சந்தேகங்களை வர வைக்குது. அது மட்டும் இல்ல, அவ சொல்றத நீ தயவு செஞ்சு கேட்காத. என்ன இருந்தாலும் நீ அந்த வைத்தியரை வர சொல்லு. லேட் பண்ண வேண்டாம். சொல்ல போனா நம்ம சந்தேகத்தை கிளியர் பண்ணிப்போம். நீ இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத பத்மினி. என் மனசுல தோன்றின சந்தேகத்தை உன்கிட்ட சொன்ன, அவ்வளவுதான். அது அப்படியே இருக்குமா என்ன?
வைத்தியர் இன்னும் வரலையே. கூப்பிட போனவனு இன்னும் ஆளை காணோம். நாம ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்லை, அது ஆபத்தானது. வைத்தியர் நம்மளோட ஆளாக இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். நாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா நிலைமையே வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். நடக்காத விஷயத்த கூட ஆளுங்க புரளியை கிளப்புவாங்க. முதல்ல நம்ம வைத்தியர் வரட்டும், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என்னால நிம்மதியா இருக்க முடியல மணி. என்ன என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருப்பாளான்னு பயமா இருக்குதுன்னு. அதோ அவர் வந்துட்டாரே. நாம சந்தேகப்படுறத நீ அவசரப்பட்டு சொல்லாத. முதல்ல வைத்தியர் செக் பண்ணட்டும். வணக்கம். நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னாச்சு பாப்பம்மா? உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? இவளுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, இவ பொண்ணுக்கு தான். யாருக்கு? கஸ்தூரிக்கா? ஆமாப்பா. பசங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எந்த ஒரு அம்மாவும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்கல்ல. பத்மினி அதை நினச்சி தான் வருத்தப்படுறா. நீங்க பயப்படாதீங்க பாப்பம்மா, அதான் நான் இருக்கேன்ல. சரி, பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை? காலையில டீ குடிக்கிறப்போ திடீர்னு வாமிட் பண்ணிட்டா. உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் சாப்பிடவே இல்லை. பசிக்கலன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டா. காலையில அவ என்ன சாப்பிட்டா? சப்பாத்தி. அதே தானே நீங்களும் சாப்பிட்டீங்க? ஆமாம். பாப்பா ஏதாவது ஊற்றி சாப்பிட்டாலாம் சேராம இருந்திருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லை, எப்பவும் சாப்பிட்றது தான் சாப்பிட்டா. இன்னைக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டா. அதான் என்னன்னே புரியல எங்களுக்கு. சரி, இருந்தாலும் நான் பாப்பாவை போய் பார்க்குறேன். அவரும் மேல இருக்கு. தலைவலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டு இருக்கா. வாங்க. உனக்கு தலைவலி போயிடுச்சா? போயிடுச்சு. உன்னை செக் பண்றதுக்கு தான் வைத்தியர் வந்திருக்காரு. இப்ப எனக்கு எதுவும் இல்ல, தலைவலி எல்லாம் போயிடுச்சுமா. இருந்தாலும் அவர் வந்துட்டார்ல, என்னன்னு செக் பண்ணிட்டு போகட்டும். நல்லா இருக்கவங்களை பார்த்தா என்ன பண்ண போறாராம்? எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல. இங்க பாருமா, நல்லா இருக்கவங்களை செக் பண்றதுனால நோய் எதுவும் வந்துடாது. நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நேத்து சாப்பிட்டது செமிச்சிருக்காது. நீங்க உட்காருமா, செக் பண்றேன். இவர் சொன்னது உனக்கு கேட்கலையா? போய் அங்க உட்காரு போ. போ. உன் கையை கொஞ்சம் காட்டுமா. நாக நீட்டு. நேற்று ராத்திரி வயிற்றுக்கு ஒத்துக்காதது எதுவும் சாப்பிட்டியா? பழைய சாப்பாடு, ரொம்ப கூலிங்கா ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? என்னைக்காவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாந்தி பேதி இந்த மாதிரி வந்திருக்கா? இல்ல. வயிற்றுல வலி இருக்காமா? இல்ல. சரி, நீ படுத்துக்கோ. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். நல்லா சாப்பிடணும்.
வைத்தியர் ஏன் பேசாம போறீங்க? மருந்து எதுவுமே கொடுக்கல? இதுக்கெல்லாம் வேற எந்த மருந்தும் வேண்டாமா. தயவு செஞ்சு நீங்க சண்டை போட வேணாம். இது பொறுமையா பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்காளா? அதான் இந்த காதல் கீதல். அது வந்து வைத்தியரே, எங்களுக்கு அப்படிலாம் இருந்தா ஆளை கண்டுபிடிச்சு கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா குடும்ப மானமே போகும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.